ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான இன்ஸ்டன்ட் கேர்டு கிரேவி தான் பண்ண போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக தயிரை வச்சு ஒரு கிரேவி டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கெலாம் ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். சமைக்கவே தெரியாதவங்க கூட இது மாதிரி ட்ரை பண்ணி உடனே சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய கேர்டு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நமக்கு தேவை. வாங்க ரெசிபியை பார்க்கலாம். ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இந்த கீத்து குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் ரெட் சில்லி பவுடர், அதாவது வெறும் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், சாம்பார் பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன். அவ்வளோதாங்க நம்மளோட மசாலா. இதில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம எடுத்துருக்க தயிரும் கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கு தகுந்த மசாலா இது போதுமானது. கொஞ்சம் போல் தண்ணி எடுத்துகிட்டு இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஏன் நம்ம கரைச்சி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், வெங்காயம் தக்காளியோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம தாளிக்க போகிறதில்ல. டைரெக்டாக மசாலா மட்டும்தான் நம்ம தாளிக்க போகிறோம். மசாலாவில் உள்ள பச்சை வாசனை போகணும் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக நம்ம கடாயில் விட்டோம்னா தீஞ்சிரும். அதுக்காக தான் கரைச்சிக்கிறோம். இப்போ கேர்டு தயிர் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 5-6 ஸ்பூன் இருக்க மாதிரி. அது கட்டி இல்லாமல் நம்ம அடித்து பீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கிங் ஆயில் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலை ஒரு இனுக்கு சேர்த்துக்கலாம். வரமிளகாய் ஒன்று விதை இல்லாமல் நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா லிக்யூடை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடாய் கொஞ்சம் சூடாக இருந்ததுனால நம்ம மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுனால புகை எழும்பிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சாச்சு. இப்போது ஒரு நிமிஷத்துக்கு போல் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விட்டு நம்ம சூடுபடுத்திக்கலாம். அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம தயிர் கரைச்சி வச்சோம் இல்லையா, அதுதான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மசாலா வச்சுருந்த பாத்திரத்தில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை வாசனை போயாச்சு. இப்போ கேர்டு ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நல்லா அடித்து வச்சாச்சு, கட்டி இல்லாமல். அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இன்னுமே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இருக்கிற மிளகாத்தூள் மசாலா எல்லாத்துக்கும் சேர்த்து தயிரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்டகாசமாக இருக்கும். இப்போது ஆல்ரெடி நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தோம். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேர்டு மசாலா கிரேவி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், 5 நிமிஷம் போல் நம்ம கொதிக்க வச்சாச்சு. சூப்பராக எல்லா பச்சை வாசனையும் போய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி பவுலில் ஊற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு. அருமையாக ரெடி ஆயாச்சு. வெறும் தயிர் ஊற்றி சாப்பிட்ற இடத்துல கொஞ்சம் போல் தயிர் இருந்தால் இது 4-5 பேர் சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவசர காலத்தில் இன்ஸ்டண்ட்டாக செய்யணும், கொஞ்சம் தான் தயிர் இருக்குது, நிறையா பேர் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாஸ்டலில் தங்கி இருக்கிற கேர்ள்ஸுங்க கூட இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கூட அப்பளமோ அல்லது முறுக்கோ மிச்சரோ வச்சு நீங்கள் அருமையாக சாப்பிட்டுக்கலாம். எதுவுமே தேவையில்லை, இது மட்டுமே கூட சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெயிட் லாஸ்க்குலாம் தயிர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தயிர் பொதுவாக ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு உணவுங்க. டெய்லியுமே ஒரு கப் அளவு நம்ம தயிர் எடுத்துக்கிறது உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கும். அதுவும் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்பவே குளிர்ச்சியாக வச்சுக்கும். அதுபோக வயிற்றை ரொம்ப ஹம்பிளாக வச்சுக்கோங்க. பொதுவாக காரம் அதிகமாக சாப்பிட்டு அல்சர் மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்குலாம் தயிர் ஒரு வரப்பிரசாதம். ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த கீத்து குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களை தொடர்ந்து சேரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.